கதை நேரம். ஆன்மீக கதைகள். திருநீறு பூசினால் கடவுள்கிட்ட நம்ம எதையுமே கேட்க தேவையில்லை. அவனை முழுமையாக நம்பி செயல்பட்டாலே போதும். எல்லா நன்மைகளும் நம்மளை தேடி வரும். இதுக்காக கிருபானந்த வாரியார் சொன்ன கதை தான் இது. பல வருஷங்களுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துல கடுமையான நெசவு தொழில் செய்யற தொழிலாளி ஒருத்தர் இருந்தாரு. ஆனா அவருக்கோ கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் கூட கிடையாது. அவரோட பேரு நீலகண்டன். அவருக்கு என்ன எண்ணம்னா, கடவுளை வேண்டி என்ன பயன், நம்ம உழைச்சாதானே நல்லா வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறவரு. ஆனா அவரோட மனைவியோ அவருக்கு நேர்மாறாக இருந்தாங்க. அவங்களோ தினமும் சிவ பூஜை செய்வாங்க, கோவிலுக்கு போய் வழிபடுவாங்க. தன் கணவரோட இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத பேச்சால அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அவர்கிட்ட கேட்டாலோ, வழிபாட்டு நேரத்தை துணி நெய்யறதுல ஈடுபடுத்தினா கூடுதல் பணம் கிடைக்குமே, கடவுளை வணங்குறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு அவரு பதில் சொல்லுவாரு. இப்படியே இருந்த சமயம் ஒரு தடவை அந்த ஊருக்கு சாமியார் ஒருத்தர் வந்திருந்தாரு. இப்படி தன் கணவனோ கடவுள் நம்பிக்கையே இல்லாம இருக்கிறத பத்தி அந்த சாமியார் கிட்ட சொன்னாங்க இந்த பெண்மணி. அவங்களோட கணவன் அழைச்சிட்டு வரும்படி இந்த துறவியும் சொன்னாரு. பல நாள் தன்னோட மனைவி இந்த சாமியாரை பார்க்க கூப்பிட்டதின் பேர்ல இந்த நீலகண்டனோ தன் மனைவியோட இந்த சாமியாரை பார்க்கறதுக்காக போயிருந்தான். அவங்கிட்ட, இந்த பாருப்பா, தினமும் சிவ பூஜை செஞ்சுக்கிட்டு வா அப்படின்னாரு இந்த சாமியார். அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கையோ அதுக்கெல்லாம் எனக்கு நேரமோ இல்ல சாமி. பூஜை செய்யற நேரத்துல துணி நெஞ்சன்னா எனக்கு பணம் பெருகும் அப்படின்னு இந்த சாமியார்கிட்டையும் நீலகண்டன் சொன்னான். சரி, தினமும் சிவநாமத்தையாவது கொஞ்ச நேரம் ஜபிச்சுட்டு வாயம்பா அப்படின்னாரு இந்த சாமியார். அந்த நேரத்தை நெய்யறதுல நான் ஈடுபடுத்தினேன்னா கூடுதல் பலன் கிடைக்குமே அப்படின்னா அவன். அப்படியா, சரிப்பா நீலகண்டா, அப்படின்னா உன் நெத்தியில தினமும் திருநீராவது பூசிக்கோயேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு இவனோ, அந்த நேரத்திலயும் நான் உழைச்சேன்னா வயிறாவது நிரம்பும் அப்படின்னு சொன்னான். அப்படியா, சரி, பேசாம ஒண்ணு பண்ணு, தினமும் திருநீர் பூசுன முகத்தையாவது பார்த்துட்டு உன்னோட காலை உணவு சாப்பிடு அப்படின்னாரு இந்த துறவி. அதுக்கு இவனோ, அப்பா, இத வேணா செய்யறேன். எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவரு தினமும் நெத்தி நிறைய திருநீர் பூசுவாரு. அவரை பார்த்துட்டு இனிமே என் காலை உணவை சாப்பிட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதே போல அடுத்த நாள்ல இருந்து தன் வீட்டு ஜன்னல் வழியாக பக்கத்து வீட்டுக்காரரோட நெத்திய பார்த்துட்டு தன்னோட வேலைகளை தொடங்க ஆரம்பிக்கிறத அவனோட பழக்கமாக மாத்திக்கிட்டான். இப்படியே இருந்துட்டு வந்த சில நாட்கள்ல ஒரு தடவை ஜன்னல் வழியாக பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்தான் நீலகண்டன். அன்னைக்கு திருநீர் பூசினவரை காணோம். அவரோட முகத்தை பார்க்காம எப்படி கஞ்சி குடிக்கிறது அப்படின்னு அவனுக்கு மனசே வரல. அதனால அவங்க வீட்டுல, ஏங்க, உங்க கணவர் எங்க போயிருக்காரு, திடீர்னு ஆளை காணோம் அப்படின்னு கேட்டான் நீலகண்டன். அதுக்கு இந்த பக்கத்து வீட்டுக்காரரோட மனைவியோ, அவரு வயலுக்கு போயிருக்காரே அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவனும் வயலுக்கு ஓட ஆரம்பிச்சான். அந்த சமயத்துல இந்த பக்கத்து வீட்டுக்காரரோ அங்க குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்தான். இந்த நீலகண்டனை பார்த்த உடனே அவரோ அந்த குழிய அவசர அவசரமாக மூடினாரு. திருநீர் நெத்தியோட அவர் அங்க இருந்ததை பார்த்த இந்த நீலகண்டனோ, பார்த்துட்டேன் அப்படின்னு கத்துனபடி தன்னோட வீடு நோக்கி திரும்பி ஓடி வந்து தன் காலை சிற்றுண்டிய சாப்பிட்டுட்டு அவனோட வேலைய தொடங்கினான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இந்த பக்கத்து வீட்டுக்காரரும் வந்தாரு. வந்தவரோ நீலகண்டனோட மனைவி கிட்ட, ஏங்க, எங்க வயல்ல உழுத போது எனக்கு 2 குடங்கள் நிறைய தங்க காசுகள் கிடைச்சது. யாருக்குமே தெரியாம அத
மறைச்சு வைக்க முயற்சி பண்ணேன். ஆனா உங்க கணவர் அதை பார்த்துட்டாரு. யார்கிட்டயும் அதை பத்தி சொல்லிட வேண்டாம். 2 குடத்துல ஒன்ன உங்களுக்கே கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குடம் நிறைய தங்க காசை அவங்க கிட்ட கொடுத்துட்டு கிளம்பினாரு. வேலையில மும்முரமா இருந்ததால கொஞ்ச நேரம் கழிச்சு தன் மனைவி கிட்ட பேசினும்போது நீலகண்டன் கிட்ட அவங்களோட மனைவியோ நடந்த இந்த விஷயத்தை எல்லாம் சொன்னாங்க. ஆஹா, திருநீர் பூசின நெத்திய பார்த்ததுக்கே இவ்ளோ பலனா? தினமும் சிவபூஜை செஞ்சா எவ்வளவு பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சபடி இந்த துறவிய பார்க்க போனாரு நீலகண்டன். இந்த பாருப்பா நீலகண்டா, நான் சொன்னதை நம்பி திருநீர் பூசின நெத்திய தினமும் பார்த்துட்டே நீ சாப்பிட்ட. அந்த நம்பிக்கை தான் உனக்கு பலன் கொடுத்திருக்கு. தன்னை வணங்குறத விட தன் மேல நம்பிக்கை வைக்கிறதையே கடவுள் விரும்புவான் அப்படின்னு இந்த துறவியும் சொன்னாரு. அதுவும் உண்மைதான். கடவுள்கிட்ட இருந்து நம்ம எதுவும் கேட்க தேவையில்லை. குறிப்பா கடவுள்கிட்ட பணமோ பொருளோ நகையோ கேட்டு வேண்டவே கூடாது. நல்ல எண்ணங்கள், நல்ல புத்தி, நிறைய அறிவு இதையெல்லாம் கேட்டு அப்புறம் அடுத்தவங்களோட நலனுக்காக வேண்டினோம்னா நமக்கான நலன் நல்லபடியா அந்தந்த நேரத்துக்கு நடக்கும். சரியா? அவ்வளோதான்.